அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி மந்த்லி டெஸ்ட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். அதாவது ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட். ஸோ நீங்க யூனிட் டெஸ்ட் ஆர் யூனிட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அல்லது எக்ஸாம்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பாட்டனியை பொறுத்தவரைக்கும் முக்கியமான கொஸ்டின் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. சரிங்களா? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சிருங்க. இதில் 1 மார்க்ஸ் சரிங்களா? 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 10 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸு ஒரு 7லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. ஸோ புக் பேக் 1 மார்க்கை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் சரிங்களா? நம்ம சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து படிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டின் வந்து எந்தெந்த சாப்டர்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4th லாஸ்ட் யூனிட் லாஸ்ட் டாபிக், அதுக்கடுத்து 5th லெசனு 6th லெசன் இது எல்லாமே சேர்த்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து பாருங்கள். அந்த விதையின் பணி இது எல்லாமே நம்ம சொன்னது தான். அந்த போமாலஜி தவிர மற்ற இது எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த உயிரிய முறைமை இதை தவிர மற்ற எல்லாமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள். 3 மார்க்ஸும் அதே மாதிரி தான். இந்த 19வது கொஸ்டினை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 19 மட்டும்தான் சரிங்களா? அந்த 19 தவிர மற்ற எல்லா கொஸ்டினுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வந்து புக் பேக் கொஸ்டினில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். தகுந்த எடுத்துக்காட்டுடன் சதைக்கணிகளின் வகையில் விவரி, கிளைட்டோரேட் டென்னேஷியா கலைச்சுவர்களால் விவரி, புரோகேரட்டுக்கும் யூகேரட்டுக்கும் உள்ள வேறுபாடு, பெந்தம் மற்றும் ஹூக்கரோட அட்டவணை, ஐசிஎன் கொள்கை, தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடுகள் சரிங்களா? இது எல்லாமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டினை வச்சு நீங்கள் வந்து குவார்டர்லி எக்ஸாம்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஸ்டின் ஆர் யூனிட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.